Good evening, children. 9th standard science fluids அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இந்த லெசன்ல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, பாய்மங்கள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்குற டாபிக்ஸ் பாஸ்கல்ஸ் லா அண்ட் ஹைட்ராலிக் பிரஸ் அண்ட் டென்சிட்டி, இந்த 3 தலைப்பு தான் பார்க்க போறோம். பாஸ்கல் விதி, நீரியல் அழுத்தி, அடர்த்தி, ஒப்படர்த்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் ஒன் கான்செப்ட் ஃப்ரம் யூ. ஒரு சின்ன கான்செப்ட். நம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எதை வைத்து நாம் அளவிடலாம்? நம்முடைய மதிப்பு இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? தங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, வைரத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கு, இரும்பிற்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகங்களுக்கும் சரி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய வேல்யூங்கிறது மாறுபடும். இந்த கருத்து, இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? இது ரிலேட்டடா தான் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கருத்து சொல்ல போறேன். அந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம காய்கறி கடை, பழக்கடை எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த ஷாப்ஸ் பாக்குறோம் இல்லையா? வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறவங்க, வெஜிடபிள் செல்லர், ஃப்ரூட் செல்லர்ங்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பல வகையான கடைகள் இருக்கு. ஓகே, சோ இந்த ஃப்ரூட் பழங்கள் விற்கிறவங்களே நம்ம எடுத்துக்கலாம். பழங்க முதல்ல ஒருத்தர் எங்க வித்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஒரு கிராமத்து மனிதர், ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விவசாயி. சரியா? அந்த விவசாயி பழங்களை விக்கிறாங்க. எங்க வந்து விக்கிறாங்க? கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து விக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் அப்படின்லாம், கடை அப்படின்லாம் எதுவுமே இல்ல. சோ சாதாரணமா எந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரோட் சைடு, ஒரு தெருவோரத்துல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி? கூறு 10 ரூபா, கூறு 20 ரூபா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பழங்களை, தன் தோட்டத்தில் விளைந்த பழங்களை அறுவடை செய்து நேரடியாக நல்ல பழங்கள் அவர் கொண்டு வந்து, அவருக்குன்ற ஒரு கடை இல்ல. சோ அதனால அவர் எங்க விக்கிறாரு? ஒரு சாதாரண ரோட்டோரத்துல வித்துட்டு இருக்காங்க. நம்ம போய் அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? பார்கெயின் பண்ணுவோம். ஐயா 2 கூறு 20 ரூபான்னு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அதனுடைய மதிப்பு அதுதான். 2வது, சாதாரணமா தள்ளுவண்டிக்காரங்க, மூவிங் வெஹிக்கிள்ஸ் இல்லையா? சாதாரணமாக ஒரு வண்டியில சின்ன ஷாப், அது அவருடைய ஒரு என்னது வண்டி. அந்த வண்டி என்னது, அவர் எல்லா இடத்துக்குமே, ஒரு வீட்டிற்கும் சரி, ஏதோ ஒரு ரோட்டோரத்துல அந்த கடையில, அந்த ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கிற இடத்துல பல வகையான பழங்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அவரும் இதே மாதிரிதான் வியாபாரம் பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணுவோம். அந்த பழங்களும் இதே மாதிரியான பழங்கள் தான். சோ அந்த இடத்துல என்ன போய் பண்ணுவோம்? அவருடைய அந்த பழங்களினுடைய மதிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கிலோ 200 ரூபா வகை ஆப்பிள் இருக்கு, 250 இருக்கு, 300 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், பழமுதிர் சோலை எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? பழமுதிர் சோலைனா எல்லா வகையான பழங்களும் அங்க இருக்கும். நம்ம நாட்டினுடைய பழங்களும் இருக்கும், வெளிநாட்டினுடைய பழங்கள். அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான பழங்களையும் ஒவ்வொன்றுமே கொஞ்சம் ஹைஜீனிக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு பலாச்சோலைய விக்கிறதுனா கூட அழகா பேக் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க. கிலோ கணக்குல இவ்வளவுதான் அப்படின்னு. நோ பார்கெனிங். அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். போய் டிஜிட்டல் சேல்ஸ், கம்ப்யூட்டர்ல கிலோ 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா என்ன சொல்றாங்களோ அந்த விலை மதிப்பை அப்படியே கொடுத்து, அதை நம்ம தொட்டு எப்படி அப்படின்லாம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கூறுக்காரர்கிட்ட போயிட்டு வேற வேற நம்ம என்ன வேணா நம்ம செய்வோம் இந்த கடையில எல்லாம். ஆனா அந்த கடைகள்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்குன்னு நம்மளால எவாலுவேட்டும் பண்ண முடியாது. விதவுட் எனி பார்கெனிங் we are purchasing the materials the same amount. அதுல என்ன விலை நிர்ணயிச்சிருக்காங்களோ அது அப்படியே தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? சோ அப்ப இந்த பழத்தினுடைய ஒரு குவாலிட்டி அப்படிங்கறது பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலா நல்ல பழங்கள் தான். இவரதும் ஆர்கானிக் அதனுடையது. ஏன்னா தன்னுடைய தோட்டத்துல எந்த ஒரு பூச்சி மருந்துமே அதுல தெளிக்காம நல்ல பழமா தான் கொண்டு வர்றாரு.
இந்த கடைக்காரரு அவரால முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழங்களா தேர்ந்தெடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. பழமுதிர் சோலையிலயும் அது எல்லாமே நல்லதுன்னுலாம் கண்டிப்பா சொல்லவே முடியாது. அங்க வாங்கிட்டு வர பழங்களும் அடிபட்டதும் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாவும் இருக்கும். மருந்து யூஸ் பண்ணதாவும் இருக்கும். சோ, ஆனா இதனுடைய வேல்யூ என்ன? ஒவ்வொரு இடத்தின் அதனுடைய மதிப்பு எவ்வாறு இருக்கின்றது? சோ, இதுதான் நம்முடைய வேல்யூ. நம்ம எப்படி படிச்சு என்ன பொசிஷனுக்கு போறோமோ அதுதான் லைஃப் உடைய வேல்யூ, மனிதருடைய மதிப்பு. மனிதனுடைய மதிப்பை நம்ம எடை போடுறோம் அப்படின்னு சொன்னா இது போலதான். நீ படிச்சுட்டு சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு போய் வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கூலி அப்படின்னா அந்த டெசிக்னேஷன் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. போர்ட்டர்னா அந்த மாதிரி டெசிக்னேஷன்ல இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இதே நம்ம அங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபா இருந்தா அது வேற மதிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு பேங்க் ஸ்டாஃப்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் போனதுமே பயந்துகிட்டு அவங்க கிட்ட எல்லாமே நம்ம மதிப்போட எல்லாம் செய்வோம் இல்லையா? சோ உன்னுடைய வேல்யூ அது ஒவ்வொரு பொருளும் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய மதிப்பு. அது போலதான் அது நல்ல பொருளா இருக்கணும். கார்பனுடைய வடிவம் தான் கரியும் சரி வைரமும் சரி. கரின்னு சொல்லி காலால தள்ளி விடுவோம், வைரத்தை கண்ல எடுத்து ஒத்திப்போம் இல்லையா? அப்ப அதனுடைய மதிப்பு அந்த மாதிரிதான். அது போலதான் நம்முடைய லைஃப். நம்ம எப்படி வரோம், நம்ம நேர்மையா படிச்சு நல்லபடியா கரெக்டா முன்னேறி லைஃப்ல செட்டில் ஆகி ஒரு பொசிஷனுக்கு போய் இருந்தாதான் நம்முடைய வேல்யூ இந்த சொசைட்டில கண்டிப்பாக உயர்ந்ததாக இருக்கும். சோ எய்ம் ஹை. எப்பொழுதுமே இந்த ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நம்முடைய வேல்யூ என்னங்கிறத, தேங்க்யூ மேம், என்னங்கிறத நமக்கு ப்ரூஃப் பண்றதுதான். சோ யூ ப்ரூஃப் யுவர் குவாலிட்டி இன் திஸ் சொசைட்டி. இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ரோட்டோர கடையும் ஞாபகம் வச்சுக்கோ, பழமுதிர் சோலையும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னவாகணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. ஓகே, சோ வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் தான். சோ நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாம். பாஸ்கல்ஸ்லா. பாஸ்கல்ஸ்லா அப்படின்னா என்னப்பா? என்ன கான்செப்ட்னா pressure is transmitted equally throughout the liquid in all directions. நீராகப்பட்டது. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பாஸ்கல் விதி அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் அழுத்தமுறாத திரவத்துல செயல்படக்கூடிய புற விசை என்பது எல்லா இடங்களிலும் சமமாக இருக்கும். புற விசை என்பது நீர்மத்தில் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல் விதி. பொதுவா லா அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட். சோ இந்த லாங்கிறது பேசிக்ஸ் ஃபார் பிசிக்ஸ்ல. இது இப்பயும் இருக்கும், ஹையர் செகண்டரி கிளாஸுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். சோ லாவ வார்த்தைகள் மாறாம கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அழுத்தமுறாத திரவங்கள்ல செயல்படக்கூடிய புற விசை என்பது எல்லா டைரக்ஷன்லயும் எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். ஸோ டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி த்ரூ அவுட் த லிக்விட் இன் ஆல் டைரக்ஷன். ஒரு கண்ணாடி குடுவையில நம்ம நீரை ஃபுல்லா வாட்டரை ஃபில் பண்ணிட்டு, அது கண்ணாடி குடுவையா இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் பிளாஸ்டிக் பாட்டில், சாதாரண பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் எடுத்துட்டு நம்ம அதுல என்ன பண்ண போறோம், ஹோல்ஸ் ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு வாட்டரை ஃபில் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளைகளிலிருந்தும் வரக்கூடிய நீரினுடைய வேகம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் பாஸ்கல் விதி. அப்போ இந்த கான்செப்ட் தான். சோ மேல இதே இது நம்ம தண்ணீராக வருது. அடுத்தது மேல இருந்து ஒரு பிஸ்டனை கொண்டு நம்ம என்ன பண்றோம், பிரஷர் அழுத்தறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஓப்பனா இருக்கும் போதும் தண்ணி நிறைய வரும், வெளியில ஒரே மாதிரி வரும். அடுத்து மேல இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு சின்ன பிஸ்டன் அப்படின்னு சொன்னா ஒரு உள்ள அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிரஸ் பண்றோம், இந்த பிஸ்டனால உள்ள நம்ம பிரஸ் பண்ணும் பொழுதும் என்ன ஆகும், அந்த நீராகப்பட்டது வெளியில வரக்கூடியது. அந்த நீர் வெளியில வரும்பொழுது அந்த கடத்தக்கூடிய அந்த வேகம் என்பது சமமாக இருக்கும். சோ அந்த
பாட்டில்ல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக வரக்கூடிய நீர் என்பது எல்லா திசைகளிலும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ நம்ம ஹைட்ராலிக் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹைட்ராலிக் பிரஸ்ங்கிறது நீங்க ஒர்க் ஷாப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? வெஹிக்கிள்ஸ் லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த கான்செப்ட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்கல்ஸ் லாக்கு. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அதுதான் ஹைட்ராலிக் பிரஸ்ங்கிறது. இப்போ பார்த்த இந்த ஒரு கான்செப்டுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் இதுல பாருங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே என்ன இருக்குன்னு சொன்னா இங்க ஃபுல்லும் வாட்டர், நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பகுதி தான் இது, சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்தாலும் என்ன ஆகும்? ஃபுல்லும் எல்லா இடத்துலயும் நீராகப்பட்டது சீராக பரவும். பாஸ்கல்ஸ் லாங்கிறது பிரஷர் applied to any point in a confined incompressible fluid is transmitted equally in all directions throughout the fluid. கிளிக் ஆன் த ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம இதை தொடும் பொழுதும் அது என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒவ்வொரு கண்ட்ரோல் அதுல ஈக்குவலா தான் அந்த இடத்துல நீராகப்பட்டது சமமாக பரவும். இத பிரஸ் பண்றேனா, சி ஹியர் ஈக்குவலா தான் பரவுது, எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது இல்லையா? சி இங்க சென்டர் பாயிண்ட் நம்ம ஒரு பாட்டில்ல ஃபில் பண்ணி பிஸ்டனை கொண்டு அழுத்தும் பொழுதும் எவ்வாறு நகர்ந்ததோ அதே போல இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதனுடைய சைஸ் வேறுபடும், எல்லாமே எந்த ஒரு இது பாருங்க ஒவ்வொன்றும் வேற வேற சைஸ்ல இருக்கு, இருந்தாலும் அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. வாட்டர் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது. சோ நம்ம ப்ரெஷர்ல சேஞ்சஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ஃப்ளூயிட்ல ஒரு டென்சிட்டி மாறுபட்டாலும் சரி, என்ன ஆகும்? அதுல ஈக்குவலா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். சோ ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சோ டாப் ரைட், பாட்டம் ரைட், இந்த இடத்துல ஒவ்வொரு சென்டர் கொடுத்துருக்காங்களா? சோ எப்படி இருக்கும்? அதனுடைய அளவு நமக்கு பிரஷர் மாறுபட்டாலும் அடர்த்தி, அழுத்தமோ அடர்த்தியோ மாறுபட்டாலும், ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் எவ்வாறு கடத்தப்படுகிறது, அங்க இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு என்பது சரியான அளவு, ஒரே அளவு தான் கடத்தப்படுது. அதுதான் நம்ம இந்த பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கறதனுடைய தத்துவம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பாஸ்கல்ஸ் லாங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த லாவை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது அதற்குண்டான உதாரணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு பரிசோதனை அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஹைட்ராலிக் பிரஸ். ஹைட்ராலிக் பிரஸ் அப்படிங்கிறதும் சாதாரணமா இது எல்லாமே நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன பரிசோதனைகள், எக்ஸ்பிரிமெண்ட் தான். பாஸ்கல்ஸ்லா அப்படிங்கிறத இதுல நம்ம என்ன பண்றோம்? அப்ளை பண்றோம், சரிங்களா? நீரியல் அழுத்திங்கிறது எதனுடைய விதியினுடைய அடிப்படையில நமக்கு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா, பாஸ்கல் விதியில் நமக்கு செயல்படக்கூடிய ஒரு சின்ன உபகரணம் அப்படிங்கிறது தான் இந்த நீரியல் அழுத்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுல ரெண்டு வகையான என்ன எடுத்துக்க போறோம்? சின்ன சின்ன கண்டெய்னர் எடுத்துக்க போறோம். அது ஒரு சின்ன உருளை வடிவத்துல இருக்கக்கூடிய உருளைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, வடிவத்தில் நமக்கு என்ன ஆகும்? மாறுபடும். ஒண்ணு சின்ன சைஸ்ல இருக்கும், இன்னொன்னு அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸ். அதே மாதிரியான ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒன்றோடு ஒன்று என்ன இருக்கு? ரெண்டுமே ஜாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபுல்லும் கண்டெய்னர், அந்த இரண்டு உருளைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு சேர்ந்து இருக்கு, சரிங்களா? சோ இதுல மேல என்ன பண்ணணும்? நம்ம நீரியல் அழுத்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? மேல ஒரு பிஸ்டன், சோ ஒரு அழுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல பிரஷர்ங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். சோ இந்த கண்டெய்னருடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்டனினுடைய சைஸ் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த கண்டெய்னர் எந்தெந்த சைஸ்ல இருக்கோ அதே மாதிரியானது
சின்ன உருளைக்கு சின்ன பிஸ்டனா இருக்கும். இதே பெரிய உருளைக்கு நம்ம பெரிய பிஸ்டன் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருளையும் அதுல இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் என்னது ஒவ்வொரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கேபிட்டல் ஏ, திஸ் இஸ் ஸ்மால் ஏ, ரெண்டுக்குமே ஒவ்வொரு லெட்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். எந்த மாதிரியான பரப்பளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் எழுதும் போது நம்மளால கரெக்டா அதை பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டது. ஸோ கேபிட்டல் அண்ட் ஸ்மால் ஏன்னு சொல்லலாம். ஸோ இதுல கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷருக்கும் நம்ம என்ன பண்ணணும் நேம் சொல்லணும். திஸ் இஸ் F1, F2. F1ங்கிறது ஃபோர்ஸ், Fங்கிறது சின்ன பிஸ்டன்ல இருக்கக்கூடியது. சின்ன உருளையில நம்ம என்ன சொல்றோம் F1ன்னு சொல்லுவோம். F2 அப்படிங்கிறது இந்த பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்டன்ல இருக்கிறது. ஸோ F1 அப்படிங்கிறத விட F2 அப்படிங்கிறதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஏன்னா அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு நமக்கு? வேரியேஷன்ஸ் இல்லையா? ஒவ்வொருனுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு என்பது மாறுபட்டு இருக்கு இல்லையா? சோ அப்ப F1 விட நமக்கு எதுல இருக்கும் அதிகமான பிரஷர்ங்கிறது F2ல இருக்கும். ஓகே, அப்ப ஏங்கிற பரப்பளவு கொண்ட சின்ன பிஸ்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பிரஷர் ப்ரெஷரை என்னன்னு சொல்லலாம்? பிங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்ணலாம். சோ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1 அழுத்தம், அதனுடைய ஏரியா இல்லையா? ஏரியாவை நம்ம சொல்லும் போது A1, P is equal to F1 A1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்ன சொல்லுவோம்? A1 A2 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். சோ இப்ப சின்ன சைஸ் பிஸ்டன்ல இருக்கக்கூடிய அழுத்தம்ங்கிறது பெரிய பிஸ்டன்ல இருக்கக்கூடிய அழுத்தமும் நமக்கு பொதுவா பாஸ்கல்ஸ் லா படி எப்படி இருக்கும்? எல்லா இடங்களிலும் ஈக்குவலாக இருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு வகையான சைஸ்ல இருக்கக்கூடிய பிஸ்டனை எடுத்து உருளைகள்ல நம்ம இரண்டு வகையான அழுத்திகள் கொண்டு அதை நம்ம பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அழுத்த மாறுபாடு எவ்வாறு இருக்கும்? அடுத்த பிஸ்டன்ல இப்போ இந்த பெரிய உருளையில இருக்கக்கூடியதை நம்ம கால்குலேட் பண்றோம்னா நெக்ஸ்ட் P equal to F2 divided A2. ஓகே, சோ இப்ப ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம என்ன பண்றோம்? ஃபுல்லையும் ஈக்குவல் கம்பேர் பண்றோம். நம்ம சமப்படுத்தி ஒப்பிட்டு எழுதுறோம் அப்படின்னு சொன்னா F1 A1 equal to F2 A2. F1 A1 equal to F2 A2. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி எழுதுறோம்னு சொன்னா F1 is equal to F1 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா F2ங்கிறது நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் 2 நம்ம இந்த பெரிய உருளையில இருக்கக்கூடிய பிஸ்டன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா F2 is equal to F1 divided A1 by A2 இல்லையா? இது கரெக்டா? A1 by A2 வருமா? A2 by A1 வரணுமா நமக்கு? பிகாஸ் இது நம்ம எப்படி பண்ணணும்? ஆப்போசிட்ல பெருக்கிறோம் அப்படிங்கும் போது எப்படி வரணும்? A2 by A1. F2வை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா A2 by A1 இல்லையா? இப்படிதானே நம்ம மேக்ஸ்ல அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இதுதான் இப்ப A2 by A1ங்கிற ஒரு ப்ரப்போர்ஷன்ல தான் நமக்கு என்ன ஆகும்? அதனுடைய அதனுடைய விகிதத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குங்கிறதுனால பெரிய பிஸ்டன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் சின்ன பிஸ்டனை விட அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஃபோர்ஸ் நமக்கு வந்து மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேக மாறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த நீரியல் அழுத்தி விசை பெருக்கிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அமைப்பு. சோ ஹைட்ராலிக் பிரஸ் அப்படின்னா எதனுடைய விதியின்படி அது செயல்படுகிறதுன்னு சொன்னா பாஸ்கல்ஸ் லா படி நமக்கு இந்த ஒரு மிஷின்ங்கிறது நம்ம இதுல ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன கான்செப்ட்? ரெண்டு வகையான நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? உருளை வடிவுல இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல நம்ம இந்த பிஸ்டன்ஸ், see this picture. சோ இதுதான் லா. இந்த மாதிரி ரெண்டு வகையான என்னது நம்ம பிஸ்டன்ஸ் ஏரியா, அந்த ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் கொண்ட ஒரு கண்டெய்னர்ல நம்ம
பெரிய பிஸ்டனை கொண்டும் பிரஸ் பண்றோம், சின்ன பிஸ்டனை கொண்டும் பிரஸ் பண்ணும் பொழுது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரஷர், இதுல கொடுக்கக்கூடிய பிரஷர் ஆகப்பட்டது இங்க கண்டிப்பா வரும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு எப்படி இருக்கு, நமக்கு ஜாயிண்டா இருக்கு இல்லையா? சோ இதுல இருக்கக்கூடிய அந்த பிரஷரும் நமக்கு இந்த இடத்துல வரும். சோ கம்பேரிங்கா நம்ம பாக்குறோம்னு சொன்னா பெரிய பிஸ்டன்ல இருக்கக்கூடிய விசைங்கிறது சின்ன பிஸ்டன்ல இருக்கக்கூடியதை விட நமக்கு இதனுடைய ஏரியா பரப்பளவை பொறுத்து நமக்கு சைஸ் பெருசா இருக்குங்கிறதுனால அதிகமாக இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் இந்த ஹைட்ராலிக் பிரஸ் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹைட்ராலிக் பிரஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சாதாரணமா 2 உருளை எடுத்து அதுல ஒரு பிரஷர் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக 2 பிஸ்டனை வச்சு பிரஷர் பண்ணும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அழுத்த மாறுபாடு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அடர்த்தி. அடர்த்தி மாறுபாடு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸுக்குமே டென்சிட்டி வேரியேஷன், டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒவ்வொரு நீர்மத்திற்கும் வேறு வேறு வகையாக இருக்கும். நீரினுடைய அடர்த்தி மாறுபாடு, கெரேசனுடைய அடர்த்தி மாறுபாடு, காஸ்ட்ராயிலுடைய அடர்த்தி, ஹனியனுடைய அடர்த்தி, தேன், கோகனட் ஆயில், இந்த மாதிரி ஒவ்வொரு லிக்விடுக்குமே தனித்தனியான டென்சிட்டி இருக்கும். டென்சிட்டி வேரியேஷன்ங்கிறது ஒவ்வொரு லிக்விட்ஸுக்குமே நம்ம எப்படி இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். இதற்குண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்டா 2 கோனிக்கல் ஃபிளாஸ்க் அப்படின்னு சொன்னா இந்த உருளை வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தான். நீங்க கெமிஸ்ட்ரி லெபார்டரியில பார்த்திருக்கலாம். நம்ம உருளை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்க்ல, கோனிக்கல் பிளாஸ்க் இல்ல, ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க். சோ இந்த ரவுண்ட் பாட்டம் உருளை வடிவில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்க்ல நம்ம என்ன பண்றோம், 2 விதமான லிக்விட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் வாட்டர், another one is கெரோசின். சோ இது ரெண்டுமே என்னது, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கு. லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த 2 வகையான பொருள்களுக்கும் நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒவ்வொன்னையுமே ஒரே மாதிரி ஃபில் பண்றோம். வெயிட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 250 ml வே பண்ணி கரெக்டா எடுத்துக்கணும். சரியான எடையில நம்ம, அது கெரோசினா இருந்தாலும் சரி வாட்டரா இருந்தாலுமே ரெண்டையுமே என்ன பண்ணணும், ஈக்குவலா வே பண்ணி நம்ம எடையிட்டு 250 ml அப்படிங்கறத என்ன பண்ணணும், இதுல நம்ம கரெக்டா வேற ஒரு மெஷரிங் ஜார்ல நம்ம ஃபில் பண்ணி கரெக்டா இதுல என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எவ்வளவு, 1/4 லிட்டர், 250 ml 250 ml அப்படிங்கறது நம்ம கரெக்டா இதுல மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மெஷர் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது ரெண்டுமே நம்ம அதுல ஃபில் பண்ணியிருக்கோம்னா அதுல எவ்வளவு, ரெண்டுமே ஈக்குவலா 250 ml அப்படிங்கிறது தான். ஆனா ரெண்டையுமே நம்ம அடுத்தது வேற ஒரு வேயிங் மிஷின்ல நம்ம என்ன பண்ணணும், எடையிட்டு பார்க்கணும். ஆஃப்டர் ஃபில்லிங் த லிக்விட் we want to weigh the ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க். சோ இந்த குடுவைகளை ஃபுல்லா நம்ம நீர்மத்தால நிரப்பிய பிறகு மீண்டும் என்ன பண்ணணும், வே பண்ணணும். எடையிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய எடை என்பது மாறுபாடு இருக்கும். அதை வச்சுதான் நம்ம இந்த ஒவ்வொரு லிக்விட் மெட்டீரியலுக்கும் நீர்ம பொருள்களுக்கும் உண்டான அடர்த்தி மாறுபாடு அப்படிங்கிறத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். 2 குடுவையினுடைய எடையுமே நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அதை எப்படி இருக்கும், நமக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டா தண்ணியினுடைய அடர்த்தி என்பது நமக்கு மண்ணெண்ணெயினுடைய அடர்த்தியை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனாலதான் தண்ணிக்கு எவ்வளவு இருக்கு, நமக்கு 330. சோ 330 அப்படின்னு இருக்கு. இதுல 280 அப்படின்னு நமக்கு காமிக்கும். பிகாஸ் இப்போ தனியா நம்ம ஃபில் பண்ணினதுக்கு அப்புறமா வே பண்றோம்னு சொன்னா இப்போ அந்த குடுவையினுடைய நிறை அப்படிங்கிறது தண்ணியில வாட்டர் ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்கினுடைய வெயிட் 330 கிராம், கெரோசினுடைய அந்த பிளாஸ்கினுடைய வெயிட் 280 அப்படின்னு இருக்கு. சோ பேசிக்கா இந்த கோனிக்கல் இந்த
பிளாஸ்க்கு உருளை வடிவ இந்த பொருளுக்கு நமக்கு தனியா ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா? அதை எடுத்துட்டு நம்ம மீதிய லெஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதனுடைய அடர்த்தி உள்ள நம்ம ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நீர்மத்தினுடைய அடர்த்தி டென்சிட்டி அதிகமாக இருக்குங்கிறதுனாலதான் நமக்கு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வேயிங் பேலன்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய வேயிங் டிஃபரன்ஸ் நம்ம ஃபில் பண்ணது என்னவோ 250 ml தான். ஆனா மிஷின்ல பார்க்கும் பொழுது நமக்கு அதனுடைய அடர்த்தி மாறுபாடு காரணமாக நமக்கு இந்த வெயிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஏன்னு கேட்டா இப்போ ஓரலகு பருமனுடைய நிறை 200 கிராம் அப்படிங்கிறது 250 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப அந்த நமக்கு பொதுவா எல்லா இடத்துலயுமே எது யூஸ் பண்ணுவோம்? அந்த ஓரலகு அப்படிங்கிற டேர்ம் இல்லைங்களா? அப்போ 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூபுக்கு நமக்கு மண்ணெண்ணனுடைய ஓரலகு பருமனினுடைய நிறைங்கிறது தான் இந்த 200 கிராம் டிவைடட் 200 கிராம் சென்டிமீட்டர் கியூப் 200 சென்டிமீட்டர் கியூப்னு நம்ம வேல்யூ பண்றோம் சரிங்களா? சோ இதே போல தண்ணியினுடைய அடர்த்திங்கிறது மண்ணெண்ணெயினுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கு? இது 1 கிராம் அப்படின்னு வாட்டர்னா இது 0.8, இது 1 கிராம். சோ இது 0.8. 2 கிராம் அப்படிங்கிறது 0.2 கிராம்ங்கிறது நமக்கு குறைவாக இருக்குங்கிறதுனாலதான் அந்த பொருளினுடைய அடர்த்தி மாறுபாடு. ஒரு அடர்த்தியினுடைய இதுல நமக்கு எஸ்ஐ யூனிட் என்ன யூஸ்வலா நம்ம இதுல ஃபாலோ பண்ணுவோம்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான். ஸோ எஸ்ஐ யூனிட் ஒவ்வொன்றுக்குமே நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ கிலோகிராம் பை நம்ம மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதனுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராம் பை சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடர்த்திக்கான குறியீடு இதனுடையதுன்னா ரோ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். என்னது? ரோ அப்படிங்கிற சிம்பல் சரிங்களா? சோ இப்போ அடர்த்தி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கும் அதனுடைய அடர்த்தி மாறுபாடுங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணிட்டு வேறு வேறு அடர்த்தி கொண்ட பொருளை சரியான அளவு நம்ம ஃபில் பண்ணி எகைன் அதுக்கப்புறம் நம்ம தனியா எடையிட்டு பார்க்கும் பொழுது அந்த எடையினுடைய மாறுபாடு எவ்வாறு இருக்குங்கிறத நம்ம விஷுவலா பார்த்து அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொரு லிக்விட் ஸ்டேட் அந்த எந்த பொருளை எடுத்திருக்கிறோமோ அதனுடைய அடர்த்தி என்னங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒப்படர்த்தி. ஒப்படர்த்தின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பொருள்களை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது அதனுடைய நிறைய நம்ம கால்குலேட் பண்றோம். எதுல? ஏதாவது ஒரு டெம்பரேச்சர்ல. சோ ஏதாவது ஒரு வெப்பநிலையில நம்ம இரண்டு நீர்ம பொருள்களை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதனுடைய அடர்த்தியை நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறது தான் ஒப்படர்த்தி, ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒப்படர்த்தி அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டு லிக்விட் ஸ்டேட்ல ரெண்டு லிக்விட் மெட்டீரியல்ஸ்க்கு நடுவுல நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அதனுடைய நிறையை நம்ம எவ்வாறு கண்டறிகிறோம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒரு 4 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 5 டிகிரி சென்டிகிரேட் ஏதாவது ஒரு வெப்பநிலையில நம்ம நீரினுடைய அடர்த்தியையும் அல்லது வேற ஒரு நீர்மத்தினுடைய அடர்த்தியும் நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி பண்றோம். அப்ப 4 டிகிரி சென்டிகிரேட் நீரினுடைய அடர்த்தி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இது ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணுவோம்? கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? கெமிஸ்ட்ரியில பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கெமிஸ்ட்ரியிலயும் சரி பிசிக்ஸ்லயும் சரி பேசிக்கா இப்போ கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம சாலிட் மெட்டீரியலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேயிங் வெயிட். லிக்விட் ஸ்டேட்னா லிட்டர்னு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி இந்த ஒப்படர்த்தியை கணக்கிடுவதற்காக 4 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில நீரினுடைய அடர்த்தி அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம மற்ற எல்லா பொருள்களினுடைய அடர்த்தியும் நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். சோ எதனுடைய அடிப்படையில நம்ம பண்றோம்? நீரினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது தான். அப்ப 4 டிகிரி சென்டிகிரேட்ங்கிறது தான் நம்ம பேசிக்கா வச்சுட்டு இருக்கோம்.
அதுல வரக்கூடிய அடர்த்திங்கிறது 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடர்த்தி. நீர் 4 டிகிரி சென்டிகிரேட்ல தண்ணியினுடைய டென்சிட்டி என்ன அடர்த்தினா 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான். அப்ப அதனுடைய ஒப்படர்த்தி அப்படிங்கிறது எப்படி நம்ம மற்ற பொருள்களோடு நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போற ஈக்குவேஷன். சரிங்களா? ஒப்படர்த்தி ஒரு பொருளினுடைய ஒப்படர்த்திங்கிறது அதனுடைய அடர்த்திக்கும் 4 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையினுடைய தண்ணியினுடைய அடர்த்திக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு விகிதம். அதை வச்சுதான் நம்ம அடுத்த ஒரு டெரிவேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்த டாபிக் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்கல்ஸ் லா, செகண்ட் ஒன் ஹைட்ராலிக் பிரஸ் அண்ட் தென் டென்சிட்டிங்கிற கான்செப்ட். இந்த மூணுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ டவுட் அப்படிங்கிறது ரைஸ் ஆனாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னங்கிறதும் தெரியும். புரியாத கான்செப்ட் அப்படின்னு சொன்னா திருப்பியும் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிகாஸ் இது எல்லாமே நம்ம பேஸ் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? புரியல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, அல்லது வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் செஷன்லையும் இதை பத்தி புரியலனாலும் நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த 3 கான்செப்டுமே முக்கியமான ஒரு விஷயம். ரீட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் செஷன்ல இதனுடைய கண்டினியூவேஷன் எப்படி, என்ன இந்த ஒப்படர்த்தினா என்ன, ஒப்படர்த்தியை எவ்வாறு அளவிடுறது அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.